1000 பொண்ணுக்காக பாட்டு பாடினாரு அந்த காலத்து தருமி. ஆனா இங்க ஒருத்தர் கூட்டணிக்காக புகழ் மாலை சூட்டிக்கிட்டு இருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். என்னன்னா, அந்த மதிமுகவோட சங்கொலி இதழின் 30ஆம் ஆண்டு நிறைவு விழா ஒன்று நடந்துச்சுங்க. அந்த விழாவில் தான் ராஜ்மோகன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதில் வைகோ அவர்களை பற்றி புகழ்ந்து தள்ளியிருக்காரு போங்க. வைகோ அப்படி, வைகோ இப்படி, வைகோ எப்படி எப்படி தெரியுமா, அவரும் தமிழும் பிரிக்க முடியாது, ஒழுக்கம்னா வைகோ தான், அப்படி இப்படின்னு சொல்லி அடி பூந்து விளாசிட்டாரு. புகழ் மாலையா சூட்டிக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, அதாவது ராஜ்மோகன் அவர்கள் சின்ன வயசில் சினிமா பாட்டெல்லாம் அதிகமாக கேட்டது கிடையாதான். கேசட் வாங்கிட்டு வைகோ அவர்களோட பேச்சை தான் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காரா. அவருக்கு இன்னிசையெல்லாம் முக்கியமே கிடையாதான். இந்த வைகோ அவர்களோட பாட்டு தான் தேனிசையாக அவரோட காதில் பாயுமா. இப்படி மேடையில் இருந்த எல்லாரையும் அப்படியே பிரமிக்க வச்சு ஒரு நிமிஷம் வைகோவே மிரண்டு போயிட்டார். என்னப்பா இப்படிலாம் என்னை பார்த்து புகழ்ற அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளி, அதாவது புகழ்ச்சிங்கிற கடலில் வைகோ அவர்களை முக்கி 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 எடுத்து விட்டாரு ராஜ்மோகன் அவர்கள். எல்லாம் எதுக்காக? கூட்டணியில் இருக்காங்க, ஒரு நட்புக்காக, ஒரு பாசத்துக்காகத்தான். நீங்கள் வேற எதுக்காகவும் நினைச்சிடாதீங்க. சரி, இன்னும் என்னென்னலாம் பேசியிருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. தமிழ் பேச்சுலகில் பேச்சாளர்களுக்கு என்று ஒரு பட்டியலிட்டு, அந்த பட்டியலில் ஆக சிறந்த தமிழ் உலகின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு மணிமுகடத்தை உருவாக்கி அதை ஒருவருக்கு கொடுத்தால், அவரிடம் நீங்கள் கேட்டால், நான் விரும்பி படிக்கும் பாட புத்தகமே வைகோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சாளர். வைகோ என்றால் பேச்சு, வைகோ என்றால் தமிழ், வைகோ என்றால் ஒழுக்கம். 1000 பேர் அவரோடு அரசியல் முரண்பாடு கொண்டு அவரை விமர்சனம் செய்யலாம். ஆனால் ஒருவர் கூட அவர் ஒழுக்கத்தை குறித்து ஒன்றுமே சொல்ல முடியாது. சுவையை 6 என்பார், நிலத்தை 5 என்பார், திசையை 4 என்பார், தமிழை 3 என்பார். அந்த தமிழில் தமிழர்களினுடைய வாழ்வை 2 என்பார். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1 என்பார். அது தன் உயிரை விட உயர்ந்தது என்பார். அவர்தான் வைகோ. எந்த மனிதரை சின்னஞ்சிறு வயதில் அரை டிராயர் போட்டுக்கொண்டு பொதுக்கூட்ட மேடைகளில் அவர் பேசுவதை கேட்பதற்காக கொட்டுமடையில் நனைந்து கொண்டு பார்த்தேனோ, அந்த மனிதருக்காக கொட்டுமடையில் நான் நின்று கொண்டு இருக்கிறேனே. யாருடைய பேச்சை இப்போது இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு தெரியாத, அப்போதெல்லாம் இந்த ஆடியோ கேசட் வரும். அந்த ஆடியோ கேசட்டை திருவிழா கூட்டங்களில் வாங்கி அப்பாவிடம் சண்டை போட்டு, வீட்டில் இருப்பவரிடம் சண்டை போட்டு, இன்னிசை பாடலை கொஞ்சம் நிறுத்துங்கள், என் காதுக்கு இதுதான் தேன் என்று யாருடைய பேச்சை கேட்டேனோ அவருக்கு முன்னால் பேசுவதா? இந்திய நாடாளுமன்றத்தின் சுவர்களுக்கு, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய அந்த சுவர்களுக்கு நாம் உழைத்து அது யாருடைய பேச்சையாவது முணுமுணுக்க தொடங்கினால் அது வைகோ அவர்களினுடைய வார்த்தைகளே தான் எதிர்க்கும். நாடாளுமன்ற புலி அண்ணன் வைகோ.